இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கதா வைபவா அப்படிங்கிற ஒரு கன்னட மூவி. இந்த படம் தமிழ் டப்பிங்ல பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் ஒரு படத்தை வரையறாங்க. அந்த படத்துல இருக்கக்கூடிய நபர் தான் நம்ம ஹீரோ. இவங்க ரெண்டு பேரும் ஒரு சிச்சுவேஷன்ல சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஹீரோயின் தன்னோட முன்ஜென்ம கதைகளை இவர்கிட்ட சொல்றாங்க. சோ அதன் மூலமா இவங்க கனெக்ட் ஆனாங்களா, டுவர்ட்ஸ் தி எண்ட் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதே மாதிரியான கதைக்களத்துல தமிழ்ல வந்த ஒரு படம் அப்படின்னா அது அநேகன் தான். அதுல எப்படி ஹீரோயின் ஒரு ஒரு காலகட்டத்திலயும் நம்ம என்னவா இருந்தோம்னு சொல்வாங்களோ அதே மாதிரி இதுல சொல்வாங்க. அதுலயும் குறிப்பா அந்த முதல் ரெண்டு கதைகள், ஒன்னு தேவலோக கதை, இன்னொன்னு ஒரு போர்ச்சுகீஸ் செயலரை பத்தின ஒரு கதை. இந்த ரெண்டு கதைகளுமே ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. பெரிய லெவல்ல ஒரு கனெக்ட் அப்படின்றது ஏற்படவே இல்ல. ஒரு பயங்கர போரிங்கான ஃபீல் கொடுக்கும் அப்படின்னே வைங்களேன். பட் மூணாவது கதை ஒன்னு இருக்கு. ஒரு கம்பளா வீரருக்கும் ஒரு தேவதாசி பொண்ணுக்குமான ஒரு காதல், அதுவும் பார்க்காம காதலிக்கிறதுன்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு போவாங்க. அந்த போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் பயங்கர ப்ரெடிக்டபிளா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி காமெடியான ஒரு கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆஷிகா ரங்கநாத் பொறுத்த வரைக்கும் இந்த 4 கேரக்டர்ஸ்லிங்க பயங்கரமா ஃபிட் இன் ஆயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மேக்கிங் வைஸ் ஓரளவுக்கு நீட்டாவே எடுத்திருந்தாங்க. விஷுவலா நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு போரிங்கான ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்.